ஹலோ, வணக்கம். காலை வணக்கம். நம்ம வாழ்க்கையிலங்க ஏற்படக்கூடிய ஒரு தோல்வி ஆகட்டும், இல்லை ஒரு அவமானமாகட்டும், அடுத்தது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எதாக இருந்தாலும், ஒரு தோல்வி ஆகட்டும், அவை எல்லாம் நமக்கு எதுவுமே ஒரு லெசனை நமக்கு சொல்லிக் கொடுக்குங்க. ஆகா, நமக்கு இவ்வளோ துன்பம் வந்துருச்சு, இவ்வளோ அவமானம் வந்துருச்சு, நம்ம இப்படி பசி பட்டினியோடு இருக்கோமே, நம்ம தோர்ந்து போகிறோமே அப்படிலாம் என்றைக்குமே நினைக்காதீங்க. எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் துன்பம் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும். வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் இருக்கும். அதுதாங்க வாழ்க்கை. இன்பமாகவே இருக்குன்னா எப்படி நம்ம இது கிடையாது. வாழ்க்கைங்கிறது போராட்டம், பாடுகள் எல்லாமே நிறைஞ்சது தான். நம்ம ஒரு பாதியை ஏற்றுக்கிறோம். எது? ஜாலி, இன்பம், சந்தோஷம் எல்லாம் ஒரே வார்த்தை தான். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறப்ப அதில் நம்ம மனசை தளர விடாமல் அதில் இருந்து நம்ம ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு அதை காலகட்டத்தை எப்படி நம்ம நவுத்தணும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம மனசு சீராக இருக்குங்க. நான் இன்பம் வந்துச்சுன்னா நல்லா ஆடுவேன், குதிப்பேன். துன்பம் வந்துச்சுன்னா அப்படியே துவண்டு விழுவேன்னா கிடையாது. வாழ்க்கை அப்படி கிடையாது. அப்போ ஏன் நம்ம எது வந்த போதும் நாம் மனதை சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா எல்லா ஆண்டுகளும், எல்லா நாட்களும், எல்லா நொடிகளும் நமக்கு அமைதியை தரும். அந்த அமைதி உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கணும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறோம். அதனால் எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது. நாம் வெற்றியோ தோல்வியோ எதையுமே நம்ம சமநிலையில் பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம், சமாதானத்தோடு இருப்போம். வாழ்க்கைங்கிறது லேசுப்பட்டது கிடையாதுங்க. வாழ்க்கைங்கிறது பலதரப்பட்டது. அதை இந்த வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொரு இதையும் கற்றுக்கிறதுக்கு தான் வரோம், பிறந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ.